நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு புது மாதிரியான வீடியோ டிரைவரை கார் பார்த்தினது தான். இதில் என்ன வீடியோனா, நம்ம நம்பர் பிளேட்டுக்கு மேலே 2 லைட் வரும்ல, அது வந்து இப்போ யூஸ்வலாக வந்து அது ஒரு எல்லோ கலரில் இருக்கும். அதை வந்து நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் எல்இடிக்கு. ஸோ லைட்டு போட்டு காட்டுறேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் கலர் லைட் எரியுதுல்ல, இதை வந்து இந்த மஞ்சளை வந்து நம்ம ஒயிட் எல்இடிக்கு மாற்ற போகிறோம். அதுக்காக 2 எல்இடி வாங்கிட்டு வந்திருக்கோம். இது ஒன்றோட விலை பார்த்திங்கன்னா 25 ரூபாங்க. நம்ம சங்கேஸ்வர் எலக்ட்ரானிக்ஸில் தான் வாங்கினது. இது என்னென்னா, இது பிளாஸ்டிக் கிடையாது. இது ஃபுல்லாகவே வந்து இதில் வர்றது, நம்ம ப்ரோஸ்லீனில் வர்றது, நம்ம பீங்கான் இருக்குல்ல அதில் வர்றது. அதனால் வந்து ஹீட்டு தாங்கும், உருகாது, ரொம்ப லாங் லைஃப்பும் வரும். நான் ஏற்கனவே வந்து முன்னாடி இருக்க பார்க்கிங் லைட்டுக்கு இதுதான் மாற்றிருக்கேன். நான் அது மாற்றுறது எப்படின்றத வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இருக்குது, அதை காட்டுறேன் நான். கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கீழே ஒயிட் போட்டிருக்கோம். இதே மாதிரி அந்த பக்கத்தில் உள்ள லைட்டுக்கும் இதே மாதிரி ஒயிட்டு போட்டாச்சு. இதே லைட்டு தான் போட்டிருக்கோம் அங்கேயும். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க இந்த 2 நம்பர் பிளேட்டில் இருக்க இந்த எல்லோ லைட்டை எடுத்துகிட்டு ஒயிட்டு போட போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து மெயினாக முதல்ல என்ன பண்ணணுன்னா, பானட்டை ட்ரங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணணும், இதுக்கு முக்கியமாக தேவைப்படுற எக்யூப்மெண்ட் பார்த்திங்கன்னா ஹெக்ஸ் கீ. இது கண்டிப்பாக தேவைப்படும். இந்த ஹெக்ஸ் கீயில் வந்து ரெண்டாம் நம்பர் ஹெக்ஸ் கீ இது போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இதில் வந்து இந்த 2ஆம் நம்பரில் உள்ள ஹெக்ஸ் கீ வந்து இது தேவைப்படும். இது மாதிரி ஸ்டார் டைப்பில் இருக்கும். ஆலன் கீலேயே இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான, இது பேர் ஹெக்ஸ் கீ. இது அதை பார்த்தீங்கன்னா பெருசாக பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அப்படியே ஸ்டார் டைப்பில் இருக்கும். இது வேணும் கண்டிப்பாக. இதுக்காகவே நான் இதை ஆர்டர் போட்டு வாங்கினேன் நான். இப்போ வர வண்டிங்க எல்லாத்துலேயுமே பெரும்பாலும் இந்த மாதிரி எக்ஸ்கி யூஸ் பண்ணி தான் வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். பெரும்பாலும் நட்டு ஸ்க்ரூ எல்லாமே இப்போ இதில் இருக்கிறது அது மாதிரி தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இதுதான் அது பின்னாடி இருக்குது. பானட்டில் இருக்குல்ல, சரி வேறு இருக்க அந்த இதெல்லாம் கழட்டிக்கிட்டோம். இதுக்கு பார்த்திங்கன்னா 4 ஸ்க்ரூ இருக்கும். இது பின்னாடி உள்ளதுக்கு 4 ஸ்க்ரூ இருக்கும். 4 ஸ்க்ரூவையும் கழட்டியாச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ப்ரெஸ் பண்ணி இழுக்கிறதுக்கு. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாம்ப்லாம் இருக்கும். எல்லாம் பொத்தும் பிடிச்சி வச்சுருக்கோம். இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும், பிடிச்சி இழுத்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். பின்னாடி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதில் என்ன பண்ணணுன்னா வந்து, இப்போ இந்த ஓட்டை இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 ஹோல் இருக்கும். இதில் வந்து இந்த ஹோலில் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு லீவர் ஒன்று இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியில் வந்து லைட் வந்து விழுந்துடும். இப்போ இந்த சைடில் இருக்கிறதுக்கு நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஸோ உள்ளே என்ன லீவர் இருக்குன்னா, இந்த கடைசியில் விட்டு இந்த இடம் இருக்கு, இந்த லீவரை வந்து ப்ரெஸ் பண்ணணும். அமுக்குனிங்கன்னா வெளில வந்துடும். இது வெளியிலேருந்து பண்ண முடியல என்னால், அதனால தான் உள்ளே வச்சு பண்ணேன். மேபி தெரியல அது பண்ண முடியுமான்றது. நான் அப்படி பண்ணால் இன்னும் ரொம்ப ஈஸி. இந்த சைட்டில் நான் அந்த டெஸ்டர் மாதிரி ஏதாவது சின்னதாக யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். நான் பார்த்து வெளியில் ட்ரை பண்ண முடிஞ்சால் வெளியிலையும் ட்ரை பண்ணுறேன். பட் உள்ளே திறந்து கழட்டுறதுக்கு வந்து இதுதான் மெத்தடு. இப்படி திறந்துட்டு இந்த ஹோல் யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஹோலில் வந்து நம்ம எந்த பக்கம் தேவையோ இந்த சைடில் வந்து இந்த எண்டில் இருக்கும். இந்த ஹோலுக்குள்ளே வரலிட்ட எண்டில் இருக்கும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளில வந்துடும். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணி தள்ளிட்டேன் வெளியில். பார்த்திங்கன்னா 2த்துக்கும் வெளியே வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், பல்ப் எடுத்துக்கலாம் கையில்.
பல்ப் எடுத்துக்குவோம். ட்ரங்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரெண்டுத்தையும் வெளியே எடுத்து வச்சுக்கணும் லைட்டாக. அதுக்கு முன்னாடி லைட் ஆஃப் பண்ணிவிடுவோம், ஏன்னா பயங்கர சூடாக இருக்குது. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை இந்த ஹாலஜன் லைட்டுங்களில் எல்லாமே பார்த்திங்கன்னா. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே வயிற்றுலேயே முட்டு கொடுத்துட்டு இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணணும். என்ன பண்ண போகிறோம், எல்லாமே இது ப்ரெஸ்ஸிங் டைப் தான் நினைக்கிறேன். ஓகே, இதுவுமே டர்ன் டைப்பு. பார்த்தீங்கன்னா லைட்டாக பிடிச்சி ஒரு திருகுனா வந்துடும். இதுதான் இந்த செம்ம சூடாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கர சூடாக இருக்குது. அதை அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுருவோம். நண்பர்களே, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலை. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி நம்பர் பிளேட் லைட்டு மாற்றுறதுக்கு ட்ரைபருக்குன்னு யாருமே வீடியோ போடல. நம்ம தான் ஃபஸ்ட் டைம் போடுறோம். அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து நான் ஆக்சுவலாக உள்ளே கலட்டி மாற்றுறதுக்கு, ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் நான் பார்க்கல, எங்கேயுமே வீடியோவில் இருக்க ரெஃபரன்ஸும் பார்க்க முடியல. ஆனால் இதை நம்ம வந்து வெளியிலேயே வந்து ப்ரெஸ் பண்ணி இங்கே அங்கே கலட்டலாம். அது எப்படின்றது இன்னொரு வீடியோவில் போடுறேன். எப்படி வந்து வெளியில் வச்சு ப்ரெஸ் பண்ணி கலட்டலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அந்த கீ இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் சின்னதாக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி உள்ள ஒரு இல்லை டெஸ்டர் மாதிரி வச்சு லைட்டாக தள்ளணுன்னா அது ஓப்பன் ஆகிறதுக்கு அதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது எப்படி நான் சொல்கிறேன். இப்போ இது பல்பை கழட்டிக்கலாம். கழட்டியாச்சு. இது ப்ரெஸ்ஸிங் டைப் தான் அந்த பல்ப்பு. இன்னும் கழட்டியாச்சு, 2 பல்பையும் கழட்டி வச்சாச்சு. இதுக்கு பதிலாக நம்ம வாங்கியிருக்கிற இந்த எல்இடியை போட போகிறோம். இப்போ எல்இடி போடுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், சுவிட்ச் ஆன் பண்ணி வச்சுக்கிறணும். எல்இடி போட்ட முன்னாடி சுவிட்ச் ஆன் பண்ணி. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா லைட் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நம்ம சேனலை. உங்களுக்கு வந்து நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டாச்சு. இங்கே லைட் எரியுது. அதே மாதிரி இந்த சைடுக்கும் நம்ம லைட்டை மாற்றிக்கிறோம். பிடிக்கிற கேமரா பிடிக்கிறது தான் பெரிய கஷ்டமான வேலையை. இப்போ வந்து நம்ம பாருங்கள் நண்பர்களே, எவ்வளோலாம் கஷ்டப்படுறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, லைக் பண்ணுங்கள். ஆமாம், தெரிஞ்ச நம்மளாம் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நான் வந்து ஓகே வந்து ஃபஸ்ட் கரெக்டாக மாட்டிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ மாற்றி வச்சோன்னா எரியாது. திருப்பிக்கலாம். இப்போ வந்து 2 பக்கத்துக்குமே லைட்டு போட்டாச்சு.
இப்போ என்ன பண்ண போகிறோம், மறுபடி உள்ளே போட்டு டர்ன் பண்ண வேண்டியதுதான். இது ரொம்ப சிம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 2 லீவர் கொடுத்துருக்காங்க, 2 தவு வச்சுருக்காங்க. இந்த 2த்துக்குள்ளேயும் இதில் இருக்க அந்த 2 லீவரையும், இது இந்த 2 சைடில் லீவர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது 2ஐயும் உள்ளே தள்ளி ட்விஸ்ட் பண்ண வேண்டியது. இப்போ பண்ணுவோம். ஃபோனு வேறு வலிக்கிட்டு ஓடும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடுமே லைட்டு போட்டு விட்டாச்சு. இது என்ன தரணும்னா, இந்த ரைட் சைடில் இருக்கிறதுக்கு வந்து இந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாக் வந்து முதல்ல உள்ள தள்ளணும். அதுக்கப்புறம் இந்த கடைசியில் வந்து ப்ரெஸ்ஸிங் டைப்பு உள்ளே தள்ளிங்கன்னா லாக் ஆகிடும். எந்த சைடும் உள்ளே தள்ளி அமுங்கிங்கன்னா லாக். இப்போ பழைய பல்பு 2 எடுத்துடும். ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிட்டு பார்ப்போம். முதல்ல வந்து எல்லோ கலரில் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட்டாக மாறிடுச்சு. இந்த மாதிரி 2 பல்புக்கு மாற்றின பல்பு 2ம் கையில் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இதை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். இதை ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால வந்து நான் ரொம்ப பொறுமையாக நம்ம வந்து யோசித்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதுக்குள்ளே நான் எப்படி செட்டப் இருக்குன்னே தெரியல. அதனால் வந்து நான் கழட்டிட்டு செக் பண்ணிக்கோன்னு பண்ணது. சாரி, ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ண தேவையில்லை. இப்போ அடுத்த தடவை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து இந்த இடத்துலையே அதே மாதிரி இங்கே நமக்கு பல்பு இருக்குல்ல, நம்ம இதுவுமே இங்கே தான் நம்ம மாற்றுறது. இன்கேஸ் நமக்கு வந்து இந்த ரியர் லைட் இருக்குல்ல, இப்போ நம்ம வந்து ரிவர்ஸ் போடுறப்ப லைட்டு வந்து இப்போ மாற்றணுன்னாலும் அதை நம்ம இங்கேயே மாற்றிக்கலாம். இந்த மாதிரி தான் மாற்றணும். இதை ஓப்பன் பண்ணால் தான் நம்ம இந்த லைட்டை மாற்ற முடியும். இதை நம்ம ரிவர்ஸ் போட்டால் லைட் எரியுது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இல்லை, டம்மி பண்ணி வச்சுருக்குறாங்க. அந்த பக்கம் ஓப்பனில் இருக்குது. இப்படி தான் அந்த ரிவர்ஸ்க்குரிய லைட்டு போட்டுக்கிறது. சரிங்களா? இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கிளாம்பை கழட்டிட்டு இதுக்கு போட்டோன்னா நீட்டாக முடிஞ்சிடும். இந்த சைடில் வந்து டம்மி பண்ணி வச்சுருக்காங்க, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாத மாதிரி. ஏன்னா அந்த யூரோப் ஸ்டாண்டர்ட் படி ஒரு சைடில் தான் லைட் எரிக்கணும். அதனால் இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம் நண்பர்களே. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதாக. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை இப்படியே மேலே தூக்கி வச்சு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதாக. 4 ஸ்க்ரூ இருக்குது. 4 ஸ்க்ரூவை போட்டு அந்த க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு தான் அந்த எக்ஸ்கி யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ்கி யூஸ் பண்ணோம். ஸ்க்ரூலாம் இங்கே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ. அதே மாதிரி நம்மளோட சேனலில் வந்து இந்த டேஞ்சர் லைட் பல்ப் எப்படி மாற்றுறதுன்றதும் போட்டிருந்தோம் ட்ரைபரில். இது ரொம்ப காஸ்ட்லி. நீங்கள் சர்வீஸ் சென்டர்லாம் கொண்டு போய் விட்டு மாற்றுறீங்கன்னா இதை நம்மளே மாற்றிக்கிடலாம். ஈஸியான ஒரு வேலை தான். அதுவும் நான் எப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவும் நம்ம ட்ரைபர் வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. போய் பார்த்து அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த நாலேஜையும். ஸோ நம்பர்களே, அவ்வளோதான் இப்போதைக்கு இந்த வீடியோவில். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறமா காட்டுறேன் எப்படி க்ளோஸ் பண்ணிட்டேன்றதை. வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நண்பர்களே, தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.